Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல வந்து நம்ம யூஸ் பண்ற Snapchatல வந்து மெசேஜஸை வந்து எப்படி delete பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது ஸ்னாப்சாட்டில் வந்து நம்ம சாட் பண்ணுவோம். ஸோ இப்படி சாட் பண்ண மெசேஜஸை வந்து உங்களுக்கு டிலீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படலாம். ஸோ ஒன் பை ஒன் டிலீட் பண்ணாமல் அதில் உள்ள கன்வர்சேஷன், ஒரு சாட்டில் உள்ள கன்வர்சேஷன் எல்லாமே எப்படி ஒரே இதாக டிலீட் பண்ணுறது, இல்லாட்டி சில மெசேஜஸை மட்டும் எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் மொபைலில் ஸ்னாப்சாட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு வந்துடுங்க. இப்போ உங்கள் சாட் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சட்டை வந்து நீங்கள் டிலீட் பண்ண விரும்புகிறீங்க மெசேஜஸை அப்படின்னா, இல்லாட்டி கிளியர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா, அந்த சட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் பார்க்கலாம், சட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா முதல்ல உங்களுக்கு கிளியர் ஃப்ரம் சாட் ஃபீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி கிளியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதுக்கு கிளியர் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த மெசேஜஸ், அந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு சாட் ஃபீட்ல இருந்து வந்து ஷோ ஆகாம போயிடும். ஸோ இதனால வந்து மெசேஜஸ் வந்து கிளியர் ஆகாது. உங்களுக்கு அந்த ஃபீட்ல இருந்து மட்டும்தான் அந்த சட்ட ப்ரொஃபைல்ட நேம் வந்து கிளியர் ஆகும், டிலீட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனையுமே செஞ்சு நீங்க முன்னுக்கு வந்து, அதாவது உங்களுடைய ஹோம் ஸ்கிரீன்ல வந்து இதை வந்து சட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். மெசேஜஸ் தான் டிலீட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, திரும்பவும் இதே ஆப்ஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா டிலீட் சாட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. டிலீட் சாட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தோன்னே வந்து உங்களுக்கு ஆஃப்டர் வியூவிங் 24 hours ஆஃப்டர் வியூவிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்டையுமே யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்க அனுப்பின மெசேஜ் இல்லாட்டி உங்களுக்கு வந்த மெசேஜை வந்து நீங்க ரீட் பண்ணணும், ஒட்டுவாவே டிலீட் ஆகணும் அப்படின்னா ஆஃப்டர் வியூ அப்படின்றத உங்களால கொடுக்க முடியும். ஸோ அப்போ ஒரு சட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப வந்து சட் வந்து மெசேஜஸ் வந்து நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா சட்டை விட்டு வெளியே போனோம்னா ஒட்டுவாவே டிலீட் ஆகிரும். 24 hours ஆஃப்டர் வியூவிங் அப்படின்றதுக்கு நம்ம கொடுத்துப்போமா இருந்துச்சுன்னா உங்க மெசேஜஸ் எல்லாமே அந்த சாட்ல இருந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஒட்டோவாவே டிலீட் ஆகிரும். ஸோ இந்த ரெண்டு மெசேஜஸையுமே, இந்த ரெண்டு ஸ்டெப்ஸையுமே யூஸ் பண்ணி, ஆப்ஷன்ஸையுமே யூஸ் பண்ணி நம்மளால ஸ்னாப்சாட்ல ஒரு சாட்ல உள்ள மெசேஜஸை வந்து டிலீட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களுமே வந்து இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி மெசேஜஸை வந்து டிலீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.